இந்தியாவின் வலிமையை 2400 ஆண்டுகட்கு முன்பே இவ்வுலகிற்கு உணர்த்தியவர். பாரதத்தின் பண்பட்ட அரசியலை பாருக்கு பறைசாற்றியவர். இந்திய பாரம்பரிய சட்டதிட்டங்களை வடிவமைத்தவராகவும் மௌரிய பேரரசின் மானசீக ராஜகுருவாகவும் சிறந்த ராஜதந்திரியாகவும் வரலாற்று ஆசிரியர்களால் கௌடல்யர், விஷ்ணுகுப்தர், திராவிடாச்சாரியார் எனும் பட்டப்பெயர்களால் வழங்கப்பட்டோருமாகிய சத்குரு சாணக்கியர் பற்றி அறிய உள்ளோம். வாருங்கள் வரலாற்று ஆர்வலர்களே. தரணியின் தனிப்பெரும் இனமாம் தமிழ் இரத்தங்களுக்கு சங்கம் சக்திவேலின் வணக்கங்கள் பல பல. இது கடல் கொண்ட குமரியின் முதற் சங்கம். அன்று கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யங்களே மிரளும் வகையில் மௌரிய பேரரசை நிர்மாணித்து அதற்கு சந்திரகுப்த மௌரியன் எனும் மாவீரனை பேரரசராக்கினார் சாணக்கியர். இவர் எழுதிய மாபெரும் படைப்புகளான அர்த்த சாஸ்திரம், சாணக்கிய நீதி போன்ற நூல்கள் இன்றும் ஐரோப்பிய ஆங்கில பேரறிஞர்களாலும் போற்றப்படுகின்றது. பொதுவாக இந்திய மொழிகளில் இவரது வரலாற்றை பற்றி திடமான திட்டாந்தர ஆவணங்கள், ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அக்காலத்தில் நம்பப்பட்டு வந்தது. சாணக்கியரை பற்றி பண்டைய வரலாற்று ஆதாரமாக பார்க்கப்படுவது இலங்கையின் பௌத்த மதத்தின் மாபெரும் இலக்கியமாக கருதப்படும் பாலி மொழியில் எழுதப்பட்ட மகாபமிசம் ஆகும். கிபி 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த இலக்கியத்தில் சாணக்கியரை பற்றியும் சந்திரகுப்தரை பற்றியும் பெருமளவில் குறிப்புகள் வர்ணனை செய்யப்பட்டுள்ளன. இது வம்சத் பகாசனி எனும் தலைப்பில் பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் ஜைன மத பதிப்பானது கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஹேமச்சந்திரர் எனும் இலக்கிய ஆசிரியரால் பரிசிஷ்ட பர்வன் எனும் நூலில் எழுதப்பட்டுள்ளது. கிபி 1 நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் கிபி 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலும் கிடைத்த மூல ஆதாரங்களை வைத்து பிராகிருத மொழியில் சாணக்கியரின் வரலாறு ஹேமச்சந்திரரால் எழுதப்பட்டது. ஆயிரம் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் பிரதிநூல்கள், அதாவது ஓலைச்சுவடிகள் தட்சசீலம் பல்கலைக்கழகத்தில் அன்று இருந்திருந்தாலும் கிபி 5ஆம் நூற்றாண்டு மத்திய ஆசியாவைச் சேர்ந்த நாடோடிகளான வெள்ளை கூணர்கள் படையெடுப்பால் பல்கலைக்கழக வளாகங்களுடன் பிரதிநூல்களும் அளிக்கப்பட்டன. பற்பல நூறுகள் அர்த்த சாஸ்திர பிரதிகள் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகமும் கிபி 12ஆம் நூற்றாண்டில் அராபியர்கள் படையெடுப்பால் அன்று அழித்து எரிக்கப்பட்டது. தெய்வம் ஒரு கதவடைத்தால் மறுகதவை திறக்கும் எனும் பழமொழிக்கு ஏற்றாற்போல் தென்னகத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை அர்த்த சாஸ்திரம் மற்றும் சாணக்கியர் பற்றி எந்த ஒரு வரலாற்று ஆதாரங்களும் ஆவணங்களும் இந்தியாவில் கிடைக்காத பட்சத்தில் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கும் பிறகு சமஸ்கிருதத்தால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம் கையெழுத்து பிரதி ஒன்று தமிழகத்தின் தஞ்சையில் ஒரு தமிழ் பிராமண பண்டிதர் கையில் கிடைத்தது. இதனை அந்த பிராமண பண்டிதர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மைசூர் ஓரியண்டல் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த கீழை நாட்டுவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒப்படைத்தார். அங்கு பின்னாட்களில் மைசூர் சமஸ்கிருத பாடசாலையால் இளையர் பட்டம் தரப்பட்ட பண்டிதர் டாக்டர் ஆர். ஷியாமா சாஸ்திரிகள் அவர்களால் 1904ஆம் ஆண்டு அர்த்த சாஸ்திர சமஸ்கிருத கிரந்த எழுத்துக்களால் ஆன அச்சுவடி அவ்விடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இதனை ஆராய்ந்து 1909இல் இந்திய மொழியில் அவர் பதிப்பித்தார். மேலும் 1915ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பதிப்பித்தார். பின்னர் பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அபித சிந்தாமணி எனும் நூல் சாணக்கியர் திராமிழர் எனும் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த சோழிய பிராமணர் என்று கூறுகின்றது. கேரள மாநிலமான கொடுங்கலூர் என்னும் இடத்தில் பிறந்ததாக கூறப்படுகின்றது.
பௌத்த சமண இலக்கியங்களின்படி சாணக்கியர் வரலாறு சற்று ஏறக்குறைய ஒத்துப்போகின்றது. அதன்படி சாணக்கியர் தட்சசீலத்தில் கிமு 350 ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் சனகா மற்றும் சனேஸ்வரி எனும் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். பிறக்கும் பொழுதே கோரைப்பற்களுடன் பிறந்தார் என்றும் இக்குழந்தை பின்னாட்களில் அரசனாகவோ அல்லது அரசை உருவாக்குபவனாகவோ வருவான் என துறவிகளும் ஞானிகளும் ஜோதிடர்களும் தீர்க்க தரிசனம் கூறினர். எனவே இக்கூற்றுகளின்படி வாலிப பருவமானால் பிள்ளை தங்களை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற பயத்தில் பெற்றோர் சாணக்கியரின் கோரைப்பற்களை பிடுங்கி எடுத்தனர். பால்ய பருவத்தில் பாடசாலைக்கு அனுப்பாமல் தன் தந்தையே சாணக்கியருக்கு வேத உபநிடதங்களை போதிக்கும் ஆசிரியரானார். ஆனால் அவரின் போதனைக்கு மேலான அறிவை சிறுவயது சாணக்கியர் பெற்றிருந்தார். பிரம்மம் என்பது வேறொன்றுமில்லை, அது நமது உள்ளே இருக்கின்ற பரமாத்மாவேதான் என்றார் தந்தை சனகா. உயர்ந்த அனுபவம்தான் பிரம்மம் என்கிறது ரிக்வேதம். நானே பிரம்மம் என்கிறது யஜுர்வேதம். நீயும் பரமாத்மாவும் ஒன்று என்கிறது சாமவேதம். படுசுத்தமான ஆத்மாதான் பிரம்மம் என சத்தியம் செய்கிறது அதர்வண வேதம் என பரபிரம்மத்திற்கு நான்மறைகளில் இருந்தும் 4 வித உதாரணங்கள் கூறி தன் தந்தையவே அதிரச் செய்தார் சாணக்கியர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.